ஊரெங்கும் மழையும் இல்லை, வேறெங்கும் புயலும் இல்லை, என்றாலும் நெஞ்சில் ஏடி ஏடிக்கதே. கண்ணாளன் நிலைமை என்ன, கடலோடும் பார்த்து சொல்ல, குக்கும் நறுக்கும் கண்ணலையதே. நீரின் மகனில் தன் காதலன், நீரின் கருணையில் வாழுவான், இன்று நாளைக்குள் மீளுவான், எனது பெண்மையை ஆளுவான், என்னை மீண்டும் தீண்டும் போது காதல் தேவன் இருமுறை முதல் இரவுகள் தருவான். எஸ் எஸ் எஸ். ஸோ நன்றி நன்றி நன்றி. என்னோட பாட்டு இந்த இனிய நாள் அதுவுமா உங்கள் எல்லாரோட மனசையும் வந்து கவர்ந்திருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். ஸோ நான் உங்கள் தீப்தி. இன்னைக்கு நம்ம எல்லாரும் எங்கே இருக்கோம்? நமக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஒரு கேம் ஷோல தான் இருக்கும். ஸோ இது நம்ம விருப்பம் போல விளையாடு லைவ் கேம் ஷோ. ஓகே, ஸோ இன்னைக்கு காலையில் வந்து நான் ஆஃபீஸ்க்குள்ளே வரும்போது எல்லாரும் வந்து ஏதோ ரீசைக்கிளிங்ன்றாங்க, டீகம்போசிஷன்ன்றாங்க, பிளாஸ்டிக்ன்றாங்க, என்னடா பேசிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்ம பப்பிமாவும் நம்ம பாலா சாரும் பேசும்போது நான் லைட்டாக போய் ஒட்டு கேட்டு வந்தேங்க. ஒட்டு கேட்டு வரும்போது தான் தெரியுது இன்னைக்கு குளோபல் ரீசைக்ளிங் டே. ஸோ பொதுவாக குளோபல் ரீசைக்ளிங் டே அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்க்குறதுக்குள்ள ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே தெரியும்ல, மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது பயோடிகிரேடபிள், நான் பயோடிகிரேடபிள். அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடோ இல்லை நம்ம பழம் காய்கறிகள் அதுலேருந்து வர தோல் நார் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்ம தூக்கி போட்டோம் அப்படின்னா அந்த மண்ணிலேருந்து வர அந்த புழுக்கள் பாக்டீரியா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதை சாப்பிட்ரும். அதாவது அது வந்து மக்கிடும். ஆனால் இதே இந்த பிளாஸ்டிக்கு ரப்பரு அதெல்லாம் வந்து நம்ம மண்ணில் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நீங்கள் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழித்து வந்து நீங்கள் எடுத்து பார்த்தா கூட அந்த பிளாஸ்டிக் அப்படியே தாங்க இருக்கும். அதனால தான் அது என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா டெய்லி லைஃப்பில் ஒரு ஸ்டீல் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறதோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் இல்லாத பொருட்கள் எதாவது எடுத்துகிட்டு போனோம்னா என்ன பண்ணணும், அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கழுவணும் அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனம். அந்த சோம்பேறித்தனத்தினால நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம், ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் கிடைக்குதா 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துடலாம்ப்பா, குடிச்சு முடிச்சு தூக்கி போட்டுடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே இருக்குல்ல. ஸோ அந்த சோம்பேறித்தனத்தினால இந்த உலகத்தில் நம்ம என்விரான்மெண்ட்டு சரி எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. ஈவன் ஒன்றுமே தெரியாத ஆடு மாடுகள் கூட அந்த பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்து சாப்பிட்றதுனால அந்த ஆடு மாடுக்கெல்லாம் எவ்வளோ உடம்புல வந்து கெமிக்கல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகி அதுங்களுக்குலாம் எவ்வளோ ஆபத்துன்றதை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக இந்த பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுறதை வந்து கம்மி பண்ணிக்கணும். அதனால தான் ரெட்யூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள்னு சொல்லிட்டு 3 விஷயங்கள் வந்து கொண்டு வந்தாங்க. விச் மீன்ஸ் நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதை ரெட்யூஸ் பண்ணி அதே மாதிரி அதை ரீயூஸ் பண்ணணும். நம்ம எடுத்ததும் இமீடியட்டாக தூக்கி போடாமல் அதை முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எவ்வளோ டைம் யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் 10 வாட்டி யூஸ் பண்ணிட்டோம்ல தூக்கி போட்டுடலாம், தூக்கி போடக்கூடாது. இப்போ ரீசைக்கிளிங்க்கு நிறைய ஆப்ஷன் வந்துருச்சு, நிறைய இடத்துல ரீசைக்கிளிங் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல போய் நம்ம ரீசைக்கிள் பண்ணோம்னா நம்ம என்விரான்மெண்ட்டுக்கும் நல்லது தானேங்க. பிளாஸ்டிக்கை நம்ம யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிட்டு ரீசைக்கிளிங் இதை கொண்டு போகலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தேன். இன்னைக்கு குளோபல் ரீசைக்கிளிங் டே. ஸோ எல்லாரும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிடுங்க. இப்போ நம்ம டக்குன்னு வந்து கேம்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு வந்து என்ன டே? வெட்னஸ்டே. ஸோ வெட்னஸ்டேங்க எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச நாள். அதுவும் பர்டிகுலராக நம்ம விருப்பம் போல விளையாடு ஷோவில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச நாள். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஷோக்குள்ள நான் வந்ததும் வெட்னஸ்டே தாங்க. தேங்க்யூ பப்பிமா, தேங்க்யூ பப்பிமா. அன்னிலேருந்து இந்த ஷோக்கு நல்ல நேரமே ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு நான் ஒரு லக்கி சாம் இந்த செட்டுக்கு. ஸோ இன்னைக்கு அதே வெட்னஸ்டே. ஸோ வெட்னஸ்டேனா நம்ம என்ன கேம் விளையாடுவோம் யாருக்குன்னா தெரியுமா? சரி விடுங்க, நானே சொல்லிடுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம விளையாட போகிற கேம் திரை புதிர். பப்பிமா டைட்டில் இருக்குங்க. ஓகே, ஸோ திரை புதிர் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நமக்கு என்ன தேவை? பிளே ஏரியா தேவை. நம்ம என்ன விளையாட போகிறோம்? சிம்பிளாக கிராஸ்வேர்ட்ஸ் தாங்க விளையாட போகிறோம். பப்பிமா பிளே ஏரியாவை இறக்குங்க பப்பிமா. ஓகே, ஸோ பிளே ஏரியா வந்துருச்சு. ஒரு பக்கம் கிராஸ்வேர்ட்ஸும் இன்னொரு பக்கம் வந்து இடமிருந்து வலம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துருச்சு. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். ஹலோ 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 ஹலோ, சொல்லுங்க மேம், எங்கேருந்து கூப்பிடுறீங்க? உங்க பேரு? என் பேர் வனிதாமணிங்க. ஓகே, உங்க பேர் சரி, உங்க எங்கேருந்து கூப்பிடுறீங்க? திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர். திருப்பூர் மாவட்டம். ஓகே, வெயில்லாம் அங்கே எப்படி இருக்கு மேம்? வெயில் எல்லாம் அதிகமாக தான் இருக்கு. அதிகமாக தான் இருக்கா? ஓகே ஓகே, என்ன பண்றீங்க இந்த வெயில் டைம்ல உங்களை நீங்க கூலா வச்சுக்கிறதுக்கு? கூலிங்கா இருக்கிறதுக்கு பெட்ஷீட் குடிக்க வேண்டியது, ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கேன். ஏசிலாம் யூஸ் பண்ணுவீங்களா வீட்டில்?
இருக்குதுங்க இருக்குதுங்க. இன்னைக்கு என்னவோ எனக்கு கொஞ்சம் அறிவு அதிகமா இருக்கு போல. எது எடுத்தாலும் ஏசி கூட யூஸ் பண்ணாதீங்க மேம் வீட்ல. அதுவுமே நம்ம உடம்புக்கு கெடுதல் தான் மேம். பாத்தீங்களா? சரி சரி. ஐயோ பாராட்டா கிடைச்சிக்கிட்டு இருக்கு. சரி ஓகே மேம். யூஸ் பண்ணாதீங்க. இனிமே ஏசி முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. கஷ்டம் தான். ஏன்னா எனக்கே ஏசி இல்லைன்னா கஷ்டமா தான் இருக்கு. பேரம் பேத்தி வந்தாக்க போடுவாங்க. ஆமா ஆமா இப்ப இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஏசி தான் தேவைப்படுது. ஆமாங்க. சரி ஓகே மேம். இப்போ நம்ம வந்து கேம்குள்ள போயிடலாமா? சரிங்க. கேம் தெரியும்ல, பாத்திருக்கீங்களா? பார்த்துருக்குறேங்க. சரி ஓகே. ஸோ உங்களுக்கான நம்பர் வந்து சூஸ் பண்ணுங்க. பப்பிமா அந்த போர்ட் போடுங்க. 7 7. 7 பா ரெடியா தான் வந்திருக்காங்க. ஓகே 7 வந்து கீழ் இருந்து மேல். ஓகேவா? உங்களுக்கு 3 எழுத்துக்கான ஆன்சர் தான் இருக்கு. அதுக்கான கேள்வியை இப்ப நான் கேட்டுறேன். ஓகேவா? என் காதல் சரியோ தவறோ, என் காதல் முள்ளோ மலரோ, இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர் என்ன? கேள்வி புரிஞ்சதா மேம்? ஓகே பப்பிமா டைமர் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 3 எழுத்து தான் மேம். நல்லா யோசிங்க. டைம் வரலீங்களே. தெரியலையே. யோசிங்க யோசிங்க. ஆமா. காதல். சரி ஓகே. ஆன்சர் கெஸ் பண்ணீங்களா? அத காதல். காதல். சரி ஓகே. எதனால காதல்னு சொன்னீங்க? அது என்ன தோணுச்சு சொல்லிட்டாங்க. சரி ஓகே பப்பிமா அவங்க சொன்ன காதல்ன்றது சரியான விடையா என்னன்னு பாத்துடலாம். ஆன்சர் போடுங்க பப்பிமா. குட்டி என்பதே சரியான விடை. நம்ம தனுஷ் சார் நடிச்சிருப்பாரு. ஓகேவா? ஒன்னும் கவலை இல்லை மேம். டெய்லி ஷோ பாருங்க. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கால் பண்ணும்போது வின் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே மேம். ஸோ நன்றி நன்றி. நெக்ஸ்ட் காலர் பார்ப்போம். ஹலோ 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 சொல்லுங்க. உங்க பேர் எங்க இருந்து கூப்பிடுறீங்க? இப்பதான் சொன்னேன். உமா. உமா. ஓகே. எங்க இருந்து கூப்பிடுறீங்க? சிவகாசி. ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வீட்ல? சமையல் எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஹவுஸ் வைஃப். முடிஞ்சிருச்சா? சரி ஓகே. என்ன மத்தியானத்துக்கு என்ன சமையல் மேம்? காலையில ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடுறதுனால சேர்த்தே செஞ்சாச்சு மேம். சரி பருப்பு. சரி ஓகே ஓகே. அப்போ அப்படியே கேம்குள்ள போயிடலாமா? கேம் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? ஷியோர் தானே? அப்ப ஆடிடலாமா? சரி ஓகே சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு என்ன நம்பர் வேணும்? பப்பிமா அந்த போர்டு காட்டுங்க. என்ன நம்பர் வேணும்? சூஸ் பண்ணுங்க. 1 எடுத்ததும் ஓகே. உங்களுக்கு வந்து இடம் இருந்து வலம். இதுவும் 3 எழுத்துக்கான ஒரு ஆன்சர் தான். இதுக்கான கேள்வியை வந்து நான் கேக்குறேன். ஓகேவா? உங்களோட டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க மேம். போன்ல மட்டும் என்கிட்ட பேசுங்க. இல்லைன்னா பேச முடியாது நம்மளால. ஸோ 1 சொல்லிருக்கீங்க. இதுக்கான கேள்வி வந்து இப்ப நான் கேக்குறேன். கடாரம் கொண்டான் இந்த படத்தில் அக்ஷரஹாசன் கதாபாத்திரத்தின் பெயர் என்ன? கேள்வி புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு. ஓகே. சோ பப்பிமா டைமர் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்களுக்கான டைமர். நல்லா திங்க் பண்ணுங்க. வெறும் 3 எழுத்து தான். படம் பார்த்திருக்கேன் ஆனா பேர் ஞாபகம் இல்லையே. யோசிங்க யோசிங்க. திங்க் திங்க். ஐயோ டைம் போயிட்டே இருக்கு. டைம் முடிஞ்சிருச்சு. பப்பிமா உங்களுக்கான கொடுத்த நேரம் முடிஞ்சு. ஏதாவது கெஸ் இருக்கா? இல்ல. இல்லையா? சரி பரவாயில்ல மேம். ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. பப்பிமா அவங்களுக்காக நீங்க ஆன்சரை கொஞ்சம் போட்டு விட்டுருங்க பப்பிமா. என்ன ஆன்சர்? ஓகே ஆதிரா என்பது சரியான விடை. ஸோ ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க மேம். இதே மாதிரி கலந்து எங்கள் ஷோவை பார்த்துட்டே வாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் காலர் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் காலர். ஹலோ ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கூப்பிடுறீங்க? விஜயலட்சுமி. ஓகே. எங்கேருந்து கூப்பிடுறீங்க? கரூர்லேருந்து. ஓகே சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஹவுஸ் வைஃப் தான் மேடம். ஹவுஸ் வைஃப் தானா? சரி உங்க வீட்ல வந்து பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் யூஸ் பண்றீங்களா? இல்ல மோஸ்ட்லி நாங்க பிளாஸ்டிக் பொருட்கள் யூஸ் பண்றது இல்ல. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆஹா சூப்பர் மேம். நல்ல எண்ணம் இது. பேப்பர்ல தான் வாங்கிட்டு வருவோம். அப்படியா? மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுறது. ஓகே. அப்போ நம்ம வந்து சொல்றதுக்கு முன்னாடியே எல்லாரும் அலர்ட்டா தான் இருக்காங்க பப்பிமா. ரொம்ப நல்லது. சரி ஓகே மேம். கேம் வந்து பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன் மேம். ரெகுலரா புதியவங்க பார்த்துட்டு தான் வரேன். ரொம்ப நாள் தான் லைன் கிடைச்சது. சரி ஓகே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து இப்போ கேம்குள்ள நம்ம போயிடலாமா? கேம் தெரியும்ல? தெரியும் மேம். ஓகே. இப்போ பப்பிமா போர்டு காட்டுங்க. என்ன நம்பர் உங்களுக்கு வேணும் மேம்? சொல்லுங்க. போர்டு 4ஆ? போர்டு வரலையே. போர்டு வந்துருச்சா? இப்போ சொல்லுங்க. என்ன நம்பர் உங்களுக்கு வேணும்?
டக்குன்னு சொல்லுங்க மேம். டப்புன்னு அப்படி. 4 இடமிருந்து வலம். இடமிருந்து வலம் 4. ஓகே. ஸோ உங்களுக்கு இடமிருந்து வலம் இது வந்து ஒரு 5 எழுத்துக்கான ஆன்சர். ஓகேவா? சரி. இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் கேள்வி கேட்குறேன். 4ல என்ன இருக்கு அப்படின்னா, டியூட் படத்தில் மமிதா பைஜு கதாபாத்திரத்தின் பெயர் என்ன? என்ன படம் மேடம்? டியூடு. டியூடு. ஓகேவா? யோசிங்க. பப்பிமா நீங்க டைமர் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இன்னொரு क्वेश्चन சொல்லுங்க. டியூட் படத்தில் மமிதா பைஜு கதாபாத்திரத்தின் பெயர் என்ன? ரொம்ப ஈஸி மேம். பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இப்போ. இதுதான். திங்க் பண்ணுங்க. டைம் போயிட்டு இருக்கு. ஆஹா, டைம் முடிஞ்சிருச்சே. பப்பிமா டைமர் முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை தான். கண்டுபிடிச்சிங்களா? இல்லையா? எனக்கு தெரியாது மேடம். சரி பரவாயில்ல விடுங்க மேம். அதெல்லாம் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம ஜாலியா வந்து ஆன்சர் என்னன்னு பாத்துடலாமா? பப்பிமா ஆன்சர் போடுங்க பப்பிமா. குறளரசி என்பதுதான் சரியான விடை. ஆமா, இது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா மேம்? சரி ஓகே, தொடர்ந்து எங்க ஷோ பார்த்துட்டு இருங்க. நன்றி. ஸோ நெக்ஸ்ட் காலர் போலாம். ஹலோ சொல்லுங்க, உங்க பேரு, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நாகேந்திரன். ஓகே, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? தருமபுரி. ஓகே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க இப்போ? வீட்ல சும்மா தான். ஓகே, ஷோலாம் பாப்பீங்களா? உங்களுக்கு பிடிக்குமா எங்க ஷோஸ்லாம்? பாப்பீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் பார்க்க சொல்வீங்களா? பாக்குறீங்க. சரி ஓகே, மறக்காம சொல்லுங்க. உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க, ஃபுல்லா இல்ல மியூட் பண்ணிடுங்க. என்கிட்ட போன்ல மட்டும் பேசுங்க, அப்பதான் நம்ம நிறைய பேச முடியும். ஓகேவா? சரி, கேம் பாத்திருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு கேம் என்னன்னு தெரியும்ல இன்னைக்கு? தெரியுங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு என்ன நம்பர் வேணும் சூஸ் பண்ணிடுங்க. பப்பிமா போர்ட் போடுங்க. என்ன நம்பர் வேணும்? 1. 1 வந்து சூஸ் பண்ணிட்டாங்க சார். வேற நம்பர் சொல்லுங்க. 2. ஓகே, 2 வந்து மேலிருந்து கீழ். ஓகேவா? உங்களுக்கு வந்து 4 எழுத்து இருக்கக்கூடிய ஒரு ஆன்சர் தான் வந்து வரப்போகுது. அதுக்கான கேள்வியை வந்து நான் கேட்டுறேன். ஓகேவா? ஸோ 2ல வந்து உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு நாள் தெருவில் இறங்கி நான் நடந்தேன், என் எதிரில் அங்கு ஒரு மனிதன். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர் என்ன? புரிஞ்சிச்சுல கேள்வி? ஒரு நாள் தெருவில் இறங்கி நான் நடந்தேன், என் எதிரில் அங்கு ஒரு மனிதன். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர் என்ன? பப்பிமா டைமர் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பாண்டியன். திங்க் பண்ணுங்க, என்ன ஆன்சர்னு திங்க் பண்ணுங்க. குழந்தை கோயில். யோசிங்க, உங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு. படையப்பா. ஆஹா, எப்படி, எதனால படையப்பான்னு சொல்றீங்க? ஓகே, உங்களுக்கான டைம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்க சொன்ன படையப்பான்ற ஆன்சர் கரெக்டான்னு பாத்துடலாமா? ஓகே, பப்பிமா ஆன்சர் ப்ளே பண்ணுங்க. ஓகே, ரத்தம் அப்படின்றதான் அந்த படத்துடைய பேர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி டெய்லி கேம் ஷோ வந்து பாருங்க. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெய்லி கேம் ஷோ பாருங்க, மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு கால் பண்ணது ரொம்ப 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 நன்றி. ஸோ நெக்ஸ்ட் காலர் போயிடலாம். ஹலோ சொல்லுங்க, உங்க பேர்? இந்துமதி மேம். இந்துமதி. ஓகே, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? மாதாவரம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேம் உங்க வீட்ல? ஹவுஸ் ஒய்ஃப் தான். சமையல்லாம் ஆயிடுச்சா? எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்ப நல்லா ஜாலியா ரிலாக்ஸா உட்கார்ந்து பாக்குறீங்க ஷோவை. டெய்லி பாப்பீங்களா? வந்திருக்கோம். சோ ஓகே ரெகுலரா பாப்பீங்களா எங்க ஷோஸ்லாம்? இல்ல மேம், இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதான் ஃபர்ஸ்ட் டைமா? பப்பிமா அப்படியே ஒரு கிளாப்ஸ் இறக்குங்க பப்பிமா. ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. சரி ஓகே, இப்போ இன்னைக்கு வந்து என்ன கேம்ன்றதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இன்னைக்கு வந்து புதன்கிழமைனால நம்ம எல்லா புதன்கிழமையும் விருப்பம் போல விளையாடு லைவ் கேம் ஷோல திரைப்புதிர்ன்ற கேம் தான் ஆடுவோம். இது ஒன்றும் இல்லை, சிம்பிளா ஒரு கிராஸ்வேர்டு தாங்க. பப்பிமா வந்து 2 பக்கமும் 2 பாக்ஸ் போடுவாங்க. ஓகேவா? நீங்க வந்து ஒரு நம்பர் சூஸ் பண்ணும். அந்த நம்பர்ல என்ன உங்களுக்கான கேள்வி என்ன இருக்கோ அதை வந்து நான் கேட்பேன். நீங்க அதுக்கான பதில சொன்னீங்கன்னா அந்த பாக்ஸ்ல டப்புன்னு பப்பிமா ஃபில் பண்ணிடுவாரு. என்ன ஓகேவா? இவ்வளவுதான், சிம்பிள் தான். விளையாடிடலாமா? சரி ஓகே, சொல்லுங்க இன்னைக்கு உங்களுக்கு என்ன நம்பர் வேணும்? 4 வந்து பப்பிமா அவைலபிளா இருக்கா இல்ல ஆல்ரெடி சொல்லிட்டாங்களா? ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. நீங்க வேற நம்பர் சொல்லுங்க. ஓகே மேம். 6 அவைலபிளா இருக்குங்களா? 6 இருக்கு. 6 வந்து இடம் இருந்து வலம். ஓகேவா? உங்களுக்கான ஆன்சர் வந்து அப்படிதான் ஒரு இடம் இருந்து வலம். சோ இது வந்து 2 எழுத்துக்கான ஆன்சர். உங்களுக்கான கேள்வியை இப்ப நான் கேக்குறேன். ஓகேவா? லவ் மேரேஜ் படத்தில்
மீனாட்சி தினேஷ் கதாபாத்திரத்தின் பெயர் என்ன? இதுதான் உங்களுக்கான கேள்வி. பப்பிமா டைமர் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கேள்வி புரிஞ்சுதுல மேம்? புரிஞ்சுது மேம். பட் ரொம்ப ஈஸி தான். 2 எழுத்து தான். திங்க் பண்ணுங்க. இல்ல மேம், ஆன்சர் தெரியலையா? சரி, ஓகே, கரெக்டா உங்களுக்கான டைமரும் முடிஞ்சிருச்சு. ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம், நம்ம பப்பிமாட்டே ஆன்சரை கேட்டுடலாம். பப்பிமா, இவங்களுக்கு ஆன்சர் தெரியலையா, அவங்கள ஃபீல் பண்ண வைக்காம நீங்களே ஆன்சர் போட்டுருங்க பப்பிமா. ஓகே, ராதா என்பதுதான் சரியான விடை. ஓகேவா மேம்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்காக லோவெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. டெய்லி ஷோ பாருங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ரொம்ப 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 நன்றி மேம். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் காலர். ஹலோ. உங்க பேரு? சித்ரா மேம். ஓகே, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? திருச்சி மாவட்டம் லாஸ்ட் பார்டர். ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேம் இப்போ? நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஓகே. நீங்க டெய்லி ஷோலாம் பாப்பீங்களா? பாப்பேன். பாப்பீங்க. அப்போ உங்களுக்கு கேம் எல்லாமே தெரியும் அத்துப்படி? ஓரளவுக்கு தெரியும். சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி சமைச்சுக்கிட்டே பாக்குறாங்க. பப்பிமா என்ன டெடிகேஷன் பாத்தீங்களா? சமைக்கும் போது கூட அப்படியே சமைப்பாங்க, இப்படி டிவியை பார்ப்பாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. ஓகே மேம், உங்களோட டெடிகேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நம்ம வந்து அதே டெடிகேஷனோட கேம்குள்ள போயிடலான்னு பாக்குறேன். என்ன சொல்றீங்க? போயிடலாமா? சரி, ஓகே. பப்பிமா, அந்த போர்டை போடுங்க. உங்களுக்கு என்ன நம்பர் வேணும்னு சூஸ் பண்ணுங்க மேம். புரியல. டிவி கிட்ட போலாங்களா? டிவி, நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. நம்பர் மட்டும் பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே மேம். சீக்கிரம் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன நம்பர் வேணும்? 6. இல்ல, 6 வந்து ஆல்ரெடி கேட்டாச்சு. வேற நம்பர் சொல்லுங்க. அப்ப வந்து 8. 8 வந்து கேட்டுட்டாங்க மேம். ஆமா. நம்பர் சொல்லுங்க மேம். என்னென்ன நம்பர் இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு 12. ஆஹா, எடுத்ததும் அவங்க 12க்கு போயிட்டாங்க. ஸோ 12னா வலம் இருந்து இடம். ஓகேவா? இது வந்து 5 எழுத்துக்கான ஆன்சர் தான் இது. ஸோ உங்களுக்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாமா? தக் லைஃப் படத்தில் த்ரிஷா கதாபாத்திரத்தின் பெயர் என்ன? தக் லைஃப்னு ஒரு படம் வந்துச்சுல்ல? தக் லைஃப். அந்த படத்துல த்ரிஷா நடிச்சிருக்காங்களா? அவங்களோட கதாபாத்திரத்தோட பெயர் என்னன்றதுதான் கேள்வி. பப்பிமா, நீங்க டைமர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். திங்க் பண்ணுங்க மேம். இப்போதான் சமீபத்துல தான் ரிலீஸ் ஆச்சு அந்த படம். நல்லா திங்க் பண்ணுங்க. என்ன படம்னா? சரியா காலையில தக் லைஃப். நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க மேம். நீங்க டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, போன்ல மட்டும் என்கிட்ட பேசுங்க. இல்ல டிவி வந்து ஓகே. அச்சோ, உங்களுக்கான டைமர் முடிஞ்சிருச்சே. கெஸ் இல்லையா? எதுவும் கெஸ் இல்லையா? சரி, ஓகே, பரவாயில்ல, விடுங்க மேம். பரவாயில்ல, விடுங்க மேம். நீங்க இவ்வளவு டெடிகேஷனா இருக்கறனால நம்ம பப்பிமாவையும் நான் டெடிகேஷனா ஆன்சர் போட சொல்றேன். பப்பிமா, நீங்க ஆன்சர் போட்டுருங்க. பப்பிமா, பாத்தீங்களா? இந்திராணி என்பது சரியான விடை. சோ இந்திராணி தான் வந்து நம்ம த்ரிஷா மேமோட பெயர் அந்த படத்துல. ஓகேவா? ஒன்னும் பிரச்சனை இல்லை மேம். நீங்க வந்து தாராளமா வந்து டெய்லி ஷோ பாருங்க, நிறைய கத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே மேம், ரொம்ப 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 நன்றி. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த ரீசைக்கிளிங் டே பற்றிலாம் பேசிட்டு இருந்ததுனால டக்குன்னு எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வந்துச்சு. ஆனால் அது வந்து அதுக்கும் இந்த பாட்டுக்கு சம்மந்தம் இல்லை. யாரும் இது என்ன திட்டக்கூடாது, சும்மா தோணிச்சு பாடுறேன். ஓகேவா? மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ, என்னும் கன்னி பாவை ஸ்வரம் தான் பாடுமோ, பெண்மை இன்று மண்ணில் இன்பம் ஏதடா, கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா, மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ, என்னும் கன்னி பாவை ஸ்வரம் தான் பாடுமோ. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் பாடினது பேசுனது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ
இதோட நம்ம வந்து எண்ட் பண்ணிக்கலாமா? இதோட நெக்ஸ்ட் கேம்ல பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம நான் முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். என்ன அப்படின்னா, இந்த ஷோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா, இன்னைக்கான ஷோ வந்து இன்னைக்கு நைட் எவ்ரிடே நைட் வந்து 7:30க்கு வந்து அன்னன்னைக்கான ஷோ வந்து ரிப்பீட் வந்து நம்ம புதியுகம் சேனல்ல வந்து போடுவாங்க. ஸோ இப்போ மிஸ் பண்றாங்க 7:30க்கு அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சப்போஸ் 7:30க்கும் எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருந்துச்சு, அவர் வெளியில போயிட்டு என்னால் பார்க்க முடியல, எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம யூடியூப் போய் பாருங்க. யூடியூப் இப்போ வந்துருச்சு. யூடியூப்லயும் நம்ம விருப்பம் போல விளையாடு லைவ் கேம் ஷோ வந்து போடுறாங்க. ஸோ அதை பார்த்து எல்லாரும் மகிழுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் தீப்தி. இது நம்ம விருப்பம் போல விளையாடு லைவ் கேம் ஷோ.